இப்போ அளவுக்கு அதிகமாக நம்ம எந்த வேலையும் செஞ்சாலும் இப்போ உடல் உழைக்கிறோம், அப்போ உடம்பு வலிக்கும். அளவுக்கு அதிகமாக வேலை பார்க்கும்போது உடம்பு வலிக்கும். அதுபோல் இப்போ டிவி பார்க்குறதும் மொபைல் ஃபோன் பார்க்குறதும் ஒரு வேலை தான். அப்போ நீங்கள் அளவோடு பார்த்தா அந்த கண்கள் அதை தாங்கிக்கும். கண்களுக்கான வேலை அது. ஏன்னா ஒவ்வொரு லைட்டு மாறும்போதும் அதுக்கு தகுந்த மாதிரி லென்ஸ் அது மாற்றிக்கிட்டே இருக்கும். கண்களில் அந்த மாதிரி லென்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு பிரைட்டான லைட் வரும்போது அது கண்ணை சுருக்கிக்கும், அந்த லென்ஸு சுருங்கும். இப்போ நீங்கள் சூரியனை பார்க்குறீங்க, கண்ணை விரித்து பார்க்க மாட்டீங்க, சுருக்கி தான் பார்ப்பீங்க. சூரியனை பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது சூரியனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தலைவலி வரும் கண்ணில். அப்புறம் பார்த்தா வேறு எங்கேயும் பார்த்தா கண்ணு தெரியாது. அப்போ இந்த மொபைல் ஃபோன்லேருந்து வர பிரகாசமான லைட்டு அதை பார்க்குறதுக்கு அது கண்ணு கூச தான் செய்யும். கண்ணுக்கு கூசும், பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், லென்ஸு விரிவடையும். அதாவது பிரகாசமான லைட்டை பார்க்கும்போது லென்ஸு சுருங்கும். அதுவே மிதமான லைட்டை பார்க்கும்போது ஒரு காட்சியை பார்க்கும்போது அந்த லென்ஸ் விரிவடையும். இப்படி நீங்கள் வந்து டிவிலையும் மொபைல் ஃபோன்லேயும் அந்த காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குது. டக்குன்னு அந்த காட்சிகள்லாம் மாறுது. ஒளி அந்த லைட்டோட தன்மையெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும்போது லென்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ கண்களுக்கு எவ்வளோ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு டிவி பார்க்குறோம், மொபைல் ஃபோன் பார்க்குறோன்னா கண்கள் கூட அவ்வளோ வேலை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு அளவு வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு உடம்பு வந்து தாங்கிக்கும். ஒரு அளவுக்கு மேலே வேலை செஞ்சாக்கா அந்த கண்களுக்கு வலி வந்துடும், அதான் தலைவலி வந்துடும். அதனால் நம்ம மொபைல் ஃபோனோ டிவி இன்னும் கெடுதல். இப்போ மொபைல் ஃபோனாக சின்னதாக இருக்குது, அதுவே டிவி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பரப்பளவாக ஆகிடுச்சு. இப்போல்லாம் டிவி வந்து எல்இடி டிவிலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய 43 இன்ச்சு 60க்கு மேலே உள்ளலாம் இன்ச்சஸ் பெரிய. அப்போது வந்து லைட்டு உங்கள் கண்களுக்கு இன்னும் வேலை அதிகமாகுது. கண்கள் வந்து சுழல வேண்டியது இருக்குது. ஒரு லைட்டை பார்க்குற, அங்கே ஒரு காட்சி வருது, இங்கே ஒரு காட்சி, அப்புறம் இங்கே ஒரு காட்சி அப்படின்னு சொல்லி அந்த கண்கள் சுற்றி வேலை பார்க்குது. அப்புறம் கண்கள் விரிவடையுது. காட்சிக்கு தகுந்தாற் போன்று, லைட்டுக்கு தகுந்தாற் போன்று கண்கள் விரிவடைந்து சுருங்குது. இப்படி கண்களுக்கு அதிகப்படியான வேலை கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மூளை சோர்வடைஞ்சிரும். உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப தூக்கம் தேவைப்படும். ரொம்ப நீங்கள் தூக்கங்கிறது என்னென்னா அந்த சோம்பேறித்தனம் வந்துடும். ஏன்னா கண்களுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனங்கிறது என்னது, நீங்கள் கண்களை ரொம்ப வேலை வாங்குறீங்க. வேலை வாங்கும்போது அதுக்கு தகுந்தாற் போன்று நீங்கள் ஓய்வையும் கொடுத்தாகணும், தூக்கத்தையும் கொடுத்தாகணும். ரொம்ப வேலை வாங்கும்போது இந்த டிவியெல்லாம் மொபைல் ஃபோனெல்லாம் பார்க்கும்போது அப்போ அதுக்கு தகுந்தாற் போன்று கண்களுக்கு வலிக்கும். ரொம்ப வேலை பார்த்த களைப்பில் கண்களுக்கெல்லாம் வலிக்கும். அப்போ அது என்ன பண்ணும், இன்னும் எனக்கு நிறைய நேரம் தூக்கம் தேவைப்படுது, 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அது 10 மணி நேரம் காலையிலலாம் அதால் அவ்வளோ ஈஸியாக உற்சாகமாக எழுந்திருக்க முடியாது கண்களால். ப்ளீஸ் என்ன தயவுசெய்து விட்டுரு. நைட்டு ஃபுல்லாக நீ டிவி பார்த்துருக்க, மொபைல் ஃபோன் பார்த்துருக்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்த்துருக்க, எனக்கு பயங்கரமாக வலிக்குது, என்னை தயவுசெய்து தூங்க விடு அப்படின்னு சொல்லி அது கெஞ்சுற மாதிரி தான் அது. அதனால் நம்ம வந்து மொபைல் ஃபோனோ டிவியோ அளவோடு பார்த்தா தான் நம்மளால் ஈஸியாக வாழ முடியும். இல்லைனா சோர்வாக இருக்கும், மந்தமாக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸுக்கு போனாலும் மந்தமாக இருப்பீங்க. ஏன்னா கண்களை அந்த அளவுக்கு வேலை வாங்குறீங்க. மொபைல் ஃபோன் டெய்லி 4 மணி நேரம் பார்க்குறீங்க, டிவி வேறு பார்க்குறீங்க டெய்லி. அப்படி இருக்கும்போது கண்கள் வந்து ரொம்ப வேலை வாங்கப்பட்டு சோர்வாக எந்த வேலையிலுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் இந்த பொழுதுபோக்கில் வந்து நீங்கள் அது வெறும் சும்மா தானே உட்காந்துருக்கோம், அதில் என்ன வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் தான் மிகப்பெரிய வேலை, மூளைக்கான வேலை. தலைவலியெல்லாம் அடிக்கடி வருவதற்கு இது ஒரு காரணம், மிக முக்கிய காரணம். ஒரு அளவோடு பார்த்தா தான் இதன் மூலம் உங்களுக்கு தலைவலி வருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தவிர்க்க முடியும். எதன் மூலம், இந்த டிவி பார்க்குறது மூலமாக, மொபைல் ஃபோன் பார்க்குறது மூலமாக ஒரு தலைவலி வரும். அது அளவுக்கு அதிகமாக பார்த்தா உங்களுக்கு தலைவலி வரும். அதை தான் அது உணர்த்து. நீ அளவுக்கு அதிகமாக பார்க்குற, அதனால தான் எனக்கு வலிக்குது, தலைவலிக்குது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்களும் தலையும் மூளையும் சொல்லுது. நம்ம அது ஒரு அளவுகோலாக எடுத்துக்கணும். அதனால் இந்த எச்சரிக்கையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு அளவோடு அதை பார்க்கணும். இந்த டிவியை பார்க்குறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ தூக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிடணும். இந்த பழக்கத்தை கடைபிடிங்க. டிவி பார்க்குறீங்க, எப்போ நான் இதை நிறுத்தணும் அப்படின்னா, இரவு எப்போவுமே டிவியை வந்து பகலெல்லாம் பார்க்காம நம்ம சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு அப்புறம் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்போ டிவி ஆஃப் பண்ணிடுங்க. அதையும் அந்த தூக்கம் வருது பாருங்கள், அதையும் கடந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் அளவு கடந்து பார்க்குறீங்கன்னு அர்த்தம். இதை ஒரு அளவீடாக வச்சுக்கணும். தூக்கம் வரலன்னா அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கலாமா, அப்போவும் நீங்கள் ஏதாவது சும்மா ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ நம்ம வந்து டிவியும் பார்க்கக்கூடாதுன்னா எப்படி, டிவியை வாங்கியாச்சு அதை பார்க்கக்கூடாதுன்னா எப்படி, சரி பாருங்கள், ஒரு வார கடைசியில் வேணால் ஒரு 2 மணி நேரம் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை வேணால் ஒரு 2 மணி நேரம் பாருங்கள், 3 மணி நேரம் பாருங்கள், இல்லை 4 மணி நேரம் கூட பாருங்கள். ஆனால் வந்து தினமும் வந்து
அந்த வாரத்தில் இருக்கிற மீதம் இருக்கிற 6 நாட்கள் இருக்குல்ல, அதில் ஒரு அரை மணி நேரம் டிவி பாருங்கள். மொபைல் ஃபோனாக 1 மணி நேரம் பாருங்கள். அப்போ அதன் மூலம் உங்களுக்கு வந்து மூளை சோர்வடையாது, நீங்கள் உற்சாகமாகவே இருக்கலாம். டிவியும் பார்த்த மாதிரி இருக்கும், மொபைல் ஃபோனும் பார்த்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து மூளையும் சோர்வடையாது, தலைவலியும் வராது. அதனால் மூளை சோர்வடை வந்துச்சுன்னா நம்மளால் மந்தமாக இருப்போம், சோர்வாக இருப்போம், உற்சாகமாக இருக்க முடியாது, ஊக்கமாக இருக்க முடியாது, கஷ்டப்பட்டு வாழ்கிற மாதிரி இருக்கும், என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கும். அதோட ஒரு குழந்தைய போல் உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம அளவாக பயன்படுத்த கற்றுக்கணும். இந்த டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் ஒரு அளவாக பயன்படுத்த கற்றுக்கணும். தலைவலி வராது, முக்கியமாக தலைவலியெல்லாம் வராது. அளவாக பயன்படுத்தினா உங்களுக்கு தலைவலி வராது. அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திங்கன்னா தலைவலி என்பது வரும். தலைவலி எவ்வளோ ஒரு நரக அனுபவத்தை தரும். அதனால் தலைவலியிலிருந்து தப்பிப்பதற்கு பல்வேறு தலைவலி ஏன் வருதுன்னா பல்வேறு வழிகளில் வருது. உணவு மூலமாக வரும், இந்த மாதிரி டிவி, மொபைல் ஃபோன் பார்க்குறது மூலமாக வரும். இப்படி பல வகையிலையும் வந்து சண்டை போடுறதுனால விரும்பத்தகாத சண்டைகள், பிடிக்காதவங்க கிட்ட போடுற சண்டைகள், அதன் மூலம் தலைவலி வரும். இப்படி பல்வேறு வழிகள் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம ஈஸியாக வாழணும், கஷ்டப்படணும், அதே நேரத்தில் ஈஸியாகவும் வாழணும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் மொபைல் ஃபோன், டிவியை ரொம்ப நேரம் பார்த்து உங்களுக்கு என்ன பணமாக கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் அது பார்க்கணும் தான். ஆனால் அதுலேருந்து நமக்கு விஷயம் கிடைக்கிது, அதை நம்ம பார்க்காமலும் இருக்கக்கூடாது. அதுக்காக ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் பார்க்கக்கூடாது. அளவுக்கு அதிகமாக பார்த்தா மற்ற வேலைகளில் நமக்கு நிறைய தடைகள் ஏற்படும். மற்ற வேலைகள், நம்முடைய முக்கியமான வேலைகள், நம்முடைய தொழில், படிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப தடைகள் ஏற்படும். அதை நம்ம சிறப்பாக செய்ய முடியாது.